குட் மார்னிங். என்ன புக் படிக்கிறீங்க? ஏதோ புக் படிக்கிறீங்க. லைப்ரரியில் அதான் பண்ணுவாங்க. பட் சத்தியமா நான் அதுக்கு வரல. உங்களோட கொஞ்சம் பேசணும். ஓகே, அப்கோர்ஸ் இது பேசுற இடம் இல்ல. பேசுற இடத்துக்கு போயிடலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே? இல்லையே. இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க? நான் சொல்ல வந்தது இருக்கட்டுங்க. நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? இல்லன்னா விட்டுருங்க. அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களா எப்படி நினைச்சுக்கலாம்? இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? இல்ல நான் போறேன். சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியலையே. அப்படி பண்றீங்களே. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை போக விட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Tell me, how could you think I was going to say I love you? ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சீங்களா இல்லையா? ஆமா. ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வராது? ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சது நீங்க தானே? ஆமா, நான் தான். நான் என்ன ஐ லவ் யூ நான் எழுதி வச்சேன். டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு? அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம்? நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் மாட்டிட்டு. ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல. மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்குங்க. என்ன என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் ஃபைட் பண்றேனா? இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க. எப்படி? ஐ லவ் யூ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணும்னு நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட். Then what kind are you? டேய், எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மாட்றே. டேய், நீ விக்கி தானே? நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா. டேய், நான் சிவா தான்டா. சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ பொண்ணு. டேய், எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கான் மாதிரி இருப்ப? இப்ப என்னடா இப்படி ஆயிட்ட? என்னடா பட் 4 குழந்தைகள் ஆயி போச்சு. அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன். குடும்பம் பெருத்து போச்சு. நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்கடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணுமேடா. 10 குழந்தை. அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க. எப்படிடா? என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா. சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? டேய் இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். டா, இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம்னா பல மேட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோலாவுக்கு இப்படி போலாமா? போலாம். எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன். ஐம் சாரி. நான் கேட்டது உங்க மனசை எவ்வளவு புண்படுத்திருக்கோன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சோனா இறந்துட்டாங்களா? நோ நோ. என்ன போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே? போயிட்டா, விட்டு போயிட்டா. ஏன்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? வாழ்க்கையில அவளுக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? யூனோ, அவள் செயின் ஸ்மோக்கர். தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னா
விட்டுட்டேன் அவளுக்காக. ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். பிடிக்காதுன்னா விட்டுட்டேன். அதுவும் அவளுக்காக. என்னைய பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா என் உயிரை விட்டுருப்பேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது. இருந்தும் போயிட்டா. போயிட்டா. நான் அவளை எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? ஆனா அவ, நான் இன்னும் அவளே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். It's okay. It's okay. I'm sorry. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்க மனசை காயப்படுத்த. No. Yes. காயப்படுத்திட்டீங்க. ஹலோ, யாரு? Who's that? யாரு? நான் பிரியா. பிரியா? பிரியா, any problem? பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. தூக்கம் வரல. என்ன அப்படி தூங்க விடாம பண்ணிட்டீங்க. மாட்டிக்கிட்டா. டேய் சிவா, நீ கிரேட்ரா. நான் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையவா நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்களேனா? உங்களே இல்ல. உங்கள மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா. அந்த உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். இதென்ன ரூட் வேற மாதிரி போகுது? சிவா, நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் சோனாவை பார்க்கணும். என்னது? நான் சோனாவை பார்க்கணும். அவளை நானே பார்த்தது இல்ல. What? I'm sorry. அவளை நானே பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்க சரியான முட்டாளுங்க. யாரு? நானு? ஆமா. சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல. நான் பார்க்கணும் சொன்னது சோனாவோட போட்டோ. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க. நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம், போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோவோட வரணும். என்ன? ஓகே. ஓகே, குட் நைட். நீ கேனன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கேனன்னு இப்பதான் தெரியும். போட்டோக்கு என்ன பண்றது? என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு. அதை டச் பண்ணி கொடுத்துடலாமா? நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் செய்யண்டி. ஹாய் 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 ஹாய். என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் வர்க் பண்றாங்க? 30 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம் எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன் நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்போ போட்டோக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏன் போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவ தான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டியதான். தேங்க்யூ சார். ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜோல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்துனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அடா பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏய், பொறுங்க 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 பொறுங்க. இப்ப கொடுங்க. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? எங்க மீட் பண்ணீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. ஊட்டில போட்டோல மீட் பண்ணேன். போட்டோல ஊட்டில மீட் பண்ணேன். கண்டதும் காதலா? Is it love at first sight? Is it love at first sight?
திஸ் இஸ் லவ் அட் செகண்ட் சைட். செகண்ட் சைட்? லவ் அட் செகண்ட் சைட்? சிவா சொல்லுங்களேன், எங்க மீட் பண்ணீங்க, எப்படி லவ் பண்ணீங்க? சொல்றேன். மார்னிங் 6 o'clock ஊட்டில அந்த லேசான பனியில அந்த குளிர்ல நான் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தேன். என்னோட கால்கள் சுகமா சுதந்திரமா ஓடிட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் yellow கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன். என்ன கலர்? yellow கலர். ஓ, பேண்ட் என்ன கலர்? ப்ளூ. அது ஓகே, மேலே சொல்லுங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, அங்க நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னமோ தோணுச்சு, திரும்பி பாருன்னு மனசு சொல்லிச்சு. திரும்பி பார்த்தேன், அங்க தூரமா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்தா. அது சொன்னதானே? அவளை கிட்ட பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதனால என் லெக்கோட ஸ்பீட 4, 3, 2, 1 குறைச்சு மெதுவா ஓட ஆரம்பிச்சேன். கிட்ட வந்தா பட் பட்டு மின்னல் மாதிரி என்ன கிராஸ் பண்ணி ஓடிட்டா. திரும்பவும் நான் என் லெக்கோட ஸ்பீட 2, 3, 4ன்னு கூட்டி வேகமா ஓடினேன். ஓடி போய் அவளை பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ஐயோ, நான் பேச சொன்னேன். போய், I don't believe it. ஓகே, ஒத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சீங்களோ அதான் பார்த்தேன். ஒரு பொண்ணு எப்படி இல்லாம பாப்பீங்க? இது பாருங்க, நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, போய் சொல்றேன். என்ன, உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நான் அவளை பார்த்துட்டே ஓடுனேன்னா அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவன் என்ன சொல்ல வந்தான்னு கேட்க போனேன். அடுத்த செகண்ட் பள்ளத்தை விழுந்து கிடந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போடான்னு சொல்லியிருக்கான்னு. அவளே எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டா. திரும்பவும் நாங்க ஓட ஆரம்பிச்சோம். நிறுத்துங்க. லவ் அட் செகண்ட் சைட்னு சொல்லிட்டு என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்தது அதான். எங்க ரன்னிங் ஜாகிங் ஆய், ஜாகிங் வாக்கிங் ஆய், வாக்கிங் ஸ்டாப் ஆய் அப்படியே நின்னுட்டோம். ஏன்னா நாங்க வந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சது. ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு. யார் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நாங்க அப்படியே நின்னுட்டோம். அப்ப அவ என்கிட்ட சொன்னா, இப்படியே லெஃப்ட்ல போனா சோனா பொக்கே ஷாப்னு ஒன்னு வரும். இத எதுக்கு என்கிட்ட சொல்றா? ஏன் உங்களுக்கு பொக்கே வேணுமா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லல. அது எங்க ஷாப். அப்போ சோனா? நான் தான். ஐம் சிவா. அவ கை கொடுத்தா. ஹலோ. நானும் கை கொடுத்தேன். பாய். நாங்க ரெண்டு பேரும் எதிர நடக்க ஆரம்பிச்சோம். லவ் அட் செகண்ட் சைட் தானே, அடுத்தது அதுக்கு தான் வரேன். இத பாரு பிரியா, நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் முகத்தை பார்த்து பேசுறதே இல்ல. இப்ப நான் உன்கிட்ட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்து பேசினேன்னா இல்ல. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். அந்த மாதிரி தான் ஊட்டியில சோனா கிட்ட அவ்வளவு நேரமா பேசியிருந்தானோ நான் அவன் முகத்தை சரியா பார்க்கவே இல்லை. அவளை ஒரு தடவை நல்லா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவளை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவளை கூப்பிட்டேன். சோனா, நான் அவ கிட்ட போனேன். அவளை தொட்டேன். அவ வெக்கப்பட்டா. இப்படிதான் ஐ டு ஐ அவளை பார்த்தேன். அவளை அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கேமரா வச்சிருந்தீங்களா? என் கண்ணுங்கிற லென்ஸ் ஓபன் ஆச்சு. என் ஹார்ட்ங்கிற டார்க் ரூம்ல அவளை படமாக்கிக்கிட்டேன். பிரியா, பிரியா. It's interesting. Very interesting.